தனி தீவாக மாறிய திருச்செந்தூரில் 1000க்கும் அதிகமான பக்தர்கள் சிக்கி இருப்பதை முதல் ஆளாய் களத்திற்கு சென்று நேற்று புதிய தலைமுறை பதிவு செய்தது. அதில் 3 நாட்களுக்கு மேலாக கோவில் வளாகத்திலேயே சிக்கியிருப்பதால் சொந்த ஊர்களுக்கு பேருந்தில் செல்லக்கூட பணம் இல்லை என்ற பக்தர்களின் வேதனையை புதிய தலைமுறை இன்று காலையில் நேரலையில் பதிவு செய்தது. அதன் தொடர்ச்சியாக உடனடியாக பக்தர்களுக்கு இலவச பேருந்து சேவை தொடங்கியிருக்கிறது. அது குறித்த தகவல்களோடு களத்தில் இருந்து இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முத்துப்பழமதி. அவரோடு பேசலாம். முத்துப்பழமதி, அந்த இடத்த சீக்கிரமா அணுகவே முடியல, நானே மிக கடுமையான சிக்கல்களை கடந்துதான் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தேன் அப்படின்னு நேற்றே நீங்க பதிவு செஞ்சிருந்தேன். அங்க இருக்கிற பக்தர்களுடைய நிலை குறித்து நம்ம அரசாங்கத்தின் பார்வைக்கு கொண்டு சென்றிருந்தோம். அதன் எதிரொலியாக தொடர்ச்சியாக அந்த செய்தியை கொடுத்ததன் எதிரொலியாக இலவச பேருந்து சேவையை அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறது. அங்க இருக்கிற அத்தனை மக்களும் ஊர் செல்வதற்கான ஏற்பாடுகள் நிறைவடைஞ்சிருக்கா? நீங்க சொன்னதை போல புதிய தலைமுறை தான் முதல் பல்வேறு சவால்களை கடந்து இந்த களத்துக்கு வந்தோம். இந்த மக்கள் பரிதவிக்கிறது அப்படின்னு பிரதிபலிச்சதன் விளைவாக அரசும் அதிகாரிகளும் நேற்று இரவு முதலே அத்தியாவசிய வசதிகளுக்கான நடவடிக்கை எடுத்தாங்க. குறிப்பா அந்த கோயில் நிர்வாகம் பெரிய உதவி இந்த மக்களுக்கு செஞ்சிருக்காங்க. அன்னதானம் உள்ளிட்ட உதவிகள் வழங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல தான் இன்றைய பேருந்துகள் இயக்கவும் நம்ம வழிவகை செஞ்சிருந்தோம். அதன் பின்பு அங்கு இருந்த பயணிகள் சிலர் சொன்னாங்க, பேருந்து கட்டணம் பக்தர்கள் சிலர் சொன்னாங்க, நாங்க போறதுக்கே வழி இல்லை, பேருந்துக்கு பயண காசு இல்லாம இருக்கோம், 100க்கும் மேற்பட்ட இது மாதிரி பரிதவிக்கிறோம்னு சொன்னாங்க. அதை நம்ம இன்று காலை பிரதிபலிச்சோம், அரசோட கவனத்தை கொண்டு சொல்றோம். உடனடியாக போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் நடவடிக்கை எடுத்து திருநெல்வேலி மற்றும் நாகர்கோவிலுக்கு இலவச பேருந்துகளை இயக்க வழிவகை செஞ்சு அந்த பேருந்தை இயக்கிட்டாரு. இப்ப கோயில் வளாகத்திலிருந்து நம்ம அந்த பயணிகள் எல்லாம் ஏத்திட்டு வர்றாங்க. இப்ப நீங்க இந்த பேருந்துல பார்க்கலாம், இந்த பேருந்து திருச்செந்தூர்ல இருந்து திருநெல்வேலி போகிறது. திருநெல்வேலிக்கு போறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 50-60 பயணிகள் ஏறி இருக்காங்க. இவங்கெல்லாம் 3-4 நாட்கள் பெரும் தவிப்புக்கு உள்ளானவங்க. இப்போ நம்மளோட செய்தி எதிரொலியாக இவங்க அந்த பேருந்துல ஏறி இருக்காங்க, மகிழ்ச்சியோட ஊருக்கு செல்றாங்க. இது குறித்து இந்த பேருந்துல பயணிக்க ஒருத்தர் இருக்காரு, கேட்போம். ஐயா, இப்ப நீங்க எத்தனை நாளா இந்த கோயில பரிதவிச்சீங்க? இப்ப இந்த இலவச பேருந்து அரசு விட்டுருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? 4 நாள் அங்க கோயில்ல இருந்தோங்க சார். நேற்று புதிய தலைமுறை இதுல இருந்து வந்தாங்க. அவங்கள எங்களுடைய கஷ்டத்தை சொன்னோம். எங்களுக்கு அவங்க சொன்னதுல இருந்து அவங்க கஷ்டத்தை சேர்த்து எங்களுக்கு இலவச பஸ் வேற அனுப்பி விட்டுருக்காங்க. அவங்க எங்களுடைய கஷ்டத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க மூவ் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி சலுகைலாம் செஞ்சிருக்காங்க புதிய தலைமுறை கட்சிக்காரங்க. எவ்வளவு பேர் நீங்க இந்த பேருந்தில் பயணிக்கிறீங்க, உங்களுக்கு அரசு பண்ணி கொடுத்தா எவ்வளவு எளிதா இருக்கு? எங்களுக்கு இங்க பஸ்லயே மொத்தம் இப்ப ஒரு 50-55 பேர் இருக்கும் சார். எங்களுக்கு இலவசமா கொடுத்த அரசாங்கங்களுக்கு ரொம்ப நன்றி. வேற ஒண்ணு சொல்லணும். ஐயா, இப்ப நீங்க எந்த ஊருக்கு போகணும், எவ்வளவு பேர் இந்த பேருந்துல போறீங்க? சிவகாசி போகணும் சார். நாங்க திருநெல்வேலி போய் தான் அங்க இருந்து மாறணும். அங்க திருநெல்வேலி வரை இலவச பேருந்து விட்டுருக்காங்க. அங்க பஸ் ஏறி அதுக்கப்புறம் தான் எங்க ஊருக்கு போறோம். நாங்க 3 நாளா எவ்வளவு கஷ்டத்தை சந்திச்சீங்க? இப்ப அரசு இலவச பேருந்து விட்டுருக்கு. வந்த ஒரு நாள் நல்லா இருந்துச்சு. மறுநாள்ல இருந்து மக்கள் எல்லாருமே கஷ்டத்துல இருந்தாங்க. அன்னதானம் போடப்போ எல்லாருமே அன்னதானத்துல சாப்பிட்டு யார்ட்டையுமே உண்மையை சொன்னா யார்ட்டையுமே காசு இல்லாத நிலைமையில தான் எல்லாருமே இருக்காங்க. இப்ப போறது இலவச பேருந்துல அங்க போய் அங்க இருந்து நாங்க மாறிடுறோம். மகிழ்ச்சியா இருக்கு. மணிமாறன், இப்போ இவங்க அந்த பயணிகள் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இவங்கெல்லாம் 3-4 நாட்களுக்கு பிறகு தற்போது சொந்த ஊர்களுக்கு திரும்புறாங்க. அதுவும் அரசு ஏற்படுத்தி கொடுத்த இலவச பேருந்துல பயணம் செய்யறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் பேருந்து நிலையத்தில் நிற்கிறோம். திருச்செந்தூர் பேருந்து நிலையத்திலையும் இதே போல திருச்செந்தூர் கோயில் வளாகத்திலையும் அதிக அளவிலான பயணிகள் அடுத்தடுத்து நிற்கிறாங்க. இவங்களுக்கு இப்போ இந்த பேருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய பேருந்து, அடுத்ததாக நாகர்கோவிலுக்கு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கு. இப்போ திருச்செந்தூர் பகுதி தனித்தீவாக காட்சியளிக்கக்கூடிய சூழல்ல இங்க வெளியில இருந்து உள்ள மக்களே வர முடியல. அதே போல இங்கிருந்து வெளியில போக முடியாத சூழல்ல அரசு ஒரு சிறப்பு ஏற்பாடு செஞ்சுதான் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக இந்த பேருந்துகளை இயக்க திட்டமிட்டு இருக்காங்க. பயணிகளும் ஒரு பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. அப்போ 4 நாட்கள் ஒரு துன்பத்தை அடைஞ்சாலும் இது பேரிடர் காலம். பேரிடர்ல நம்ம வேற எதுவும் செய்ய முடியாத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனை கடந்து நமக்கு அரசும் அதிகாரிகளும் உதவுவாங்களா என்று அவங்க காத்திருந்தாங்க. இந்த சூழல்ல தான் இவங்களோட துயர் நிலை குறித்தும் இங்க உள்ள பக்தர்கள் பரிதவிப்பது குறித்தும் நம்ம செய்தி களத்துக்கு செய்தி வெளியிட்ட விளைவாக இது அரசின் கவனத்துக்கு சென்றது. அரசின் கவனத்துக்கு சென்ற அடிப்படையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து இந்த பேருந்துகள் தற்போது இயக்க வழிவகை பண்ணியிருக்காங்க. இதே போல நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்து இயக்கப்படுது. மணிமாறன், முத்துப்பழமதி, நீங்க மிக கடுமையான சூழலை கடந்து கோவிலுக்கு போயிட்டு அவ்வளவு பேரை சந்திச்சிருந்தீங்க. ஒட்டுமொத்தமா அந்த கோவில்ல எத்தனை பேர் தங்கி இருந்தாங்க? எல்லாருமே அவங்க ஊருக்கு போறதுக்கான ஏற்பாடு, ஏன்னா இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இங்கே திருநெல்வேலி குமரி வரைக்கும் போகணும். அங்க இருக்கிற பக்தர்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஊருக்கு போவாங்க. அதுல எங்க போனா எல்லாருக்குமான பேருந்து சேவை கிடைக்குமோ அது வரைக்கும் போனாலே போதும். அந்த வசதியை அரசாங்கம் செய்து கொடுத்த உடனே நிம்மதி பெருமூச்சு விடுறதை இப்ப நம்ம பார்க்க முடியுது. இன்னும் எந்தெந்த ஊர்களுக்கு அங்கேருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன? எல்லாருமே சென்று சேர்வதற்கான ஏற்பாடுகள் இருக்கா? இப்போ
இப்போ இதுலவே இன்னும் கூடுதலான ஒரு கோரிக்கை இந்த பயணிகளுக்கு பக்தர்களுக்கு இருக்கு மணிமாறன். அதாவது இப்போ இவங்களுக்கு அரசு வந்து திருநெல்வேலி மற்றும் நாகர்கோயிலுக்கு வந்து பேருந்துகளை இயக்க வந்து வழிவகை செஞ்சிருக்காங்க. இருந்த போதிலும் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்கள்கிட்ட வந்து ₹1 கூட பணம் இல்லை. அதாவது நாங்க இருந்த காசை 3-4 நாளா செலவு பண்ணிட்டோம். அப்படிப்பட்ட சூழல்ல எங்கள்கிட்ட வந்து பணமே இல்லாத சூழல்ல நாங்க வந்து கோயம்புத்தூர், அதனை கடந்து மதுரை, பழனி, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு போக வேண்டியிருக்கு. இப்ப அதற்கான பேருந்துகளையும் அந்த இங்க இருந்து வர்றவங்களுக்கு மட்டும் ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்து ஒரு இலவச கட்டணம் ஏற்படுத்தி கொடுத்தா பயனா இருக்கும். ஏன்னா நாங்க திருநெல்வேலிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் போறது ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்றாங்க. சில பயணிகள் அந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ள இருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா இந்த 4000 முதல் 5000 பேர் கடந்த 3 நாட்களாக இந்த கோயில் வளாகத்துல இருந்திருக்காங்க. மண்டபங்கள்ல தங்கியிருக்காங்க, கோயில் மடங்கள்ல தங்கியிருக்காங்க. அவங்களுக்கான சாப்பாடு வந்து அறநிலையத்துறை சார்பில் அந்த கோயில் அன்னதானமா வழங்கப்பட்டதுனால சாப்பாடு பிரச்சனை இல்லை. அதனை கடந்து பிற தேவைகளுக்காக அவங்க பெரும் சிரமத்திற்கு உள்ளா இருக்காங்க. இந்த சூழல்ல இப்ப அரசு வந்து இப்ப இந்த 2 ஊர்களுக்கும் பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுத்து மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த இப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 200-300 பேர் வந்து கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு போக பணம் இல்லாம இருக்காங்க. அப்போ டோக்கன் மாதிரி கொடுத்து திருநெல்வேலி போய் இறங்குனதான் அந்த ஊர்களுக்கு செலவும் அரசு சிறப்பு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது வேண்டுகோளா இருக்கு. இப்ப திருச்செந்தூரை பொறுத்தவரையில இந்த கோயில் நகரம் ஒட்டுமொத்தமா தனித்தீவை போல, அதாவது கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு அப்புறம் இது போன்ற வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. பக்தர்களும் பெரும்பாலும் திங்கட்கிழமை ஜஷ்டி என்பதாலதான் அங்க ஜஷ்டி வழிபாட்டுக்காக தான் இங்க வந்திருக்காங்க.